வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவை சென்றடைந்த அனுரவுக்கு பலத்த வரவேற்பு. வால்கர் டர்க்குடன் விசேட சந்திப்பு. அமெரிக்காவில் ஜெய்சங்கர் மற்றும் அலிசன் ஹூக்கரை சந்தித்த விஜித ஹேரத். வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை அனுர அரசின் திட்டம். தீவிரமாகின்றது மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம். பல கொலைகளை செய்ய திட்டமிட்டது நான் தான். கெஹல் பத்ர பத்மே அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல். போதைப் பொருளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர் படிப்படியாக வெளிவரும். அமைச்சர் நலிந்த அதிரடி. கொள்கை வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கியின் முக்கிய தீர்மானம். கோர விபத்தில் சிக்கி பாடசாலை மாணவி பலி. மீரிகமவில் சம்பவம். மாகாண சபை தேர்தல் தாமதம். இந்தியா தலையீடு செய்ய வேண்டும். தமிழரசு கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். நோர்வேயில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு. மக்கள் வெளியே வர தடை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் செயலகத்தில் உள்ள மனித உரிமைகள் பேரவை அறையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார். அமெரிக்காவின் ஜோன் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 80வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் இடையே இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்ட நாள் நட்புறவையும் இரு நாடுகளுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் நோக்கில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சர் விஜித ஹேரத் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க துணை வெளிவிவகார செயலாளர் அலிசன் ஹூக்கரையும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்துள்ளார். இருதரப்பினருக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் இலங்கை அமெரிக்கா இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பொதுவான முன்னுரிமைகள் தொடர்பாக பயனுள்ள கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிறுவன பாதுகாப்பில் அல்லது பொறுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகையாக 5000 ரூபாவை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அர்த்தம் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகள் ஜூலை 2025 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2025 ஆண்டுக்கான அர்த்தம் வேலை திட்டத்திற்கு 2025 ஆண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள 1000 மில்லியன் ரூபாவினை பிள்ளைகளின் உயரிய நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி அர்த்தம் வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகளுக்கான உரித்து ஆரம்பமாகும் திகதியை 2025/1/1 என கருதி குறித்த திகதியிலிருந்து நிலுவையில் உள்ள சலுகைகளை அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நள்ளிரவு வரை தொடரும் என இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் கோசலு அபேசிங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் இன்று பிற்பகல் இறுதி முடிவை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ மற்றும் கம்பஹா பஸ்பொட்டா ஆகியோரை கொலை செய்ய தானே திட்டமிட்டதாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே ஒப்புக்கொண்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழு உறுப்பினர் கெகல் பத்ர பத்மி கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது கனேமுள்ள சஞ்சீவ் மற்றும் கம்பகா பஸ்பேட்டா ஆகியோரை கொலை செய்ய தானே திட்டமிட்டதாக பத்மி ஒப்புக்கொண்டார். அத்துடன் கம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி தொடர்பு இல்லை எனவும் தம்மிட்டு அவிஷ்க மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் அதற்கு ஒத்துழைத்ததாகவும்
வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொக்கெயின், ஹெரோயின், ஐஸ், குஷ் மற்றும் கேரள கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாகவும் தமது கைபேசியில் கொக்கையினை ஐ என்ற குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தன்னிடமிருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்புடன் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்த சில தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரும் சூழலில் எவரும் அச்சமடைய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். சம்பத் மெனப்பேரி கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எனவே மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் என்றார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினுடைய பதவிக்காலத்தின் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை 17 ரூபாய் முதல் 39 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்களின் விலை குறைப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதி அளித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தரவுகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் 31, 2024 மற்றும் ஆகஸ்ட் 31, 2025 இடையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 33 ரூபாவினால் குறைக்கப்பட்டது. அதே நேரத்தில் லங்கா ஒட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் 39 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் மண்ணெண்ணெய் 17 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெறும் காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் இலங்கையின் முதலாவது காலமுறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்றைய தினம் புதன்கிழமை பயணமாக உள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பாக ஜெனீவாவில் நடைபெறும் இலங்கையின் முதலாவது ஆய்வுக் கூட்டம் இதுவாகும். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினையில் இலங்கை அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், அதன் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து நீதி அமைச்சர் விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த கூட்டம் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை, குறிப்பாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினையை சர்வதேச அரங்கில் விவாதிப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை தனது கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய மட்டத்திலேயே மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு முடிவு செய்துள்ளது. இதன்படி ஓரிரவு கொள்கை வீதத்தை 7.75 ஆக தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்குகளை கவனமாக கருத்தில் கொண்ட பின்னர் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தற்போதைய நாணய கொள்கை நிலைப்பாடானது பணவீக்கத்தை 5% இலக்கை நோக்கி நகர்த்த உதவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பஹா மீரிகம தேசிய பாடசாலைக்கு அருகில் எரிவாயு சென்ற வாகனம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பலத்த காயமடைந்த மாணவி உயிரிழந்துள்ளார். மீரிகம ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவி நிட்டம்புவ பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய கிருஷானி ஷனியா எனவும் மீரிகம DS சேனநாயக்க தேசிய பாடசாலையில் உயர்தர வகுப்பு படிக்கும் மாணவி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பாடசாலை முடிந்ததும் பிரதான வீதிக்கு வந்த பாடசாலை மாணவி மீரிகம நோக்கி பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஏறியுள்ளார். எரிவாயு கொண்டு செல்லும் வாகனம் மோட்டார் சைக்கிளில் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மாணவி அதன் சக்கரங்களில் ஒன்றில் சிக்கியுள்ளார். மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற இளைஞன் காயமுற்றி தப்பியதாகவும் காயமடைந்த மாணவி மீரிகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மாகாண சபைகளுக்கான தேர்தலை உடனடியாக நடத்த இந்தியா அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இந்திய அரசாங்கத்தினால் காங்கேசன் துறையை அபிவிருத்தி செய்வதற்காக $63 மில்லியன் நன்கொடையாக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வர்த்தக துறைமுகமாக செயற்படுத்த முடியாதென அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ள நிலைப்பாட்டையும் கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், வைத்தியர் ப சத்தியலிங்கம், ச குகதாசன், து ரவிகரன், வைத்தியர் இ ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் தேசிய அரசியல் பிரச்சினைகள் தொடர்பில் பேசப்பட்டுள்ளன. வயிறு வீக்கம் காரணமாக வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார்.
அன்னங்கண்டி கிளிநொச்சியை சேர்ந்த 40 வயதுடைய முத்து சசிகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் மனைவியை பிரிந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் 21ஆம் திகதி இவருக்கு திடீரென வயிறுவீக்கம் ஏற்பட்டதால் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அன்றிரவே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். இவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் 3 அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். பார்க்விண்ட் மற்றும் பைல்ஸ்ட்ரெட் பகுதியில் இந்த 2 குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. குண்டுகள் வெடித்ததைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த நோர்வே போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். அப்போது அங்கு வெடிக்காமல் இருந்த கையெறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்து செயலிழக்க செய்தனர். மேலும் அங்கு சுற்றித் திரிந்த சந்தேக நபர்கள் 3 கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த இடம் தற்போது முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஒஸ்கோ காவல்துறை தலைவர் பிரையன் ஸ்காட்னஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் எவரும் நுழைய வேண்டாம் என்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அந்த பகுதி மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.